சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக அழகர் கோயிலில் இருந்து தங்கப்பள்ளக்கில் புறப்பட்ட கள்ளழகர் மதுரை மாநகருக்கு வந்தடைந்தார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள கள்ளழகர் கோயிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளி மாண்டுகா முனிவருக்கு சாப விமோசனம் வழங்கும் நிகழ்விற்காக அழகர் மலையில் இருந்து புறப்பட்ட கள்ளழகர் மதுரை மாநகருக்கு வந்தடைந்தார். பெண்கள் கையில் சர்க்கரை தீபம் ஏந்தியபடி கள்ளழகரை வரவேற்று சாமி தரிசனம் செய்தனர். மேலும் கள்ளழகர் முன்பாக கைகளில் தீப்பந்தங்களை ஏந்தியபடி கருப்பசாமி மற்றும் அனுமர் வேடமிட்ட பக்தர்கள் உட்பட ஏராளமானோர் கள்ளழகர் எதிர்சேவை நிகழ்வில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஆன்லைன் விளையாட்டின் போது ஏற்பட்ட தகராறு காரணமாக ஏசி மெக்கானிக்கை தாக்கி சித்திரவதை செய்த 3 பேரை கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள ஒருவரை தேடி வருகின்றனர். புதுச்சேரி திருக்கனூர் ஐஸ்வர்யா நகரை சேர்ந்த சஞ்சய் என்ற ஏசி மெக்கானிக்கும் இளங்கோ என்பவருக்கும் ஆன்லைன் விளையாட்டின் போது வாய்த்தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் கோபமடைந்த இளங்கோ தனது நண்பர்களான பால்ராஜ், கிருஷ்ணா மற்றும் புகழேந்தி ஆகியோருடன் சஞ்சயை இருசக்கர வாகனத்தில் வாதார் ஏரிக்கரை அருகே உள்ள மறைவான இடத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு சஞ்சயின் கை மற்றும் கால்களை கயிறால் கட்டிவிட்டு சிரமாரியாக தாக்கி சித்திரவதை செய்துள்ளனர். பின்னர் அதிகாலை மண்ணாடிப்பட்டு அருகே இறக்கிவிட்டு இதுகுறித்து வெளியே கூறினால் கொலை செய்து விடுவதாக மிரட்டிய நிலையில் சஞ்சயை அக்கம்பக்கத்தினர் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த திருக்கனூர் போலீசார் இளங்கோ, பால்ராஜ், புகழேந்தி ஆகிய 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் தலைமறைவாக உள்ள கிருஷ்ணாவை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கடன் தொல்லை காரணமாக கூலி தொழிலாளி தண்டவாளத்தில் தலையை வைத்து உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் லட்சுமியாபுரம் பகுதியைச் சேர்ந்த தம்பதி பாண்டியன், மாரியம்மாள். பாண்டியன் மகளிர் சுய உதவி குழு மூலம் கடன் பெறுவது, கடனை அடைப்பதற்கு கந்துவட்டி மூலம் கடன் பெறுவதாக வாங்கி வந்த நிலையில் பாண்டியனுக்கு சரிவர வேலை கிடைக்காத காரணத்தால் கடன் கொடுத்தவர்களுக்கு பணத்தை திரும்ப கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் கடன் கொடுத்தவர்கள் வீட்டிற்கு வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் மன உளைச்சலில் இருந்த பாண்டியன் ரயில்வே தண்டவாளத்தில் தலையை வைத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே போலீசார் பாண்டியன் உடலை மீட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு மின்மாற்றி கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடந்ததாக அரசியல் நோக்கத்துடன் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு மின்மாற்றி கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது குறித்து விளக்கம் அளிப்பது தனது கடமை என தெரிவித்த அவர், இதை தாம் நெருக்கடியாக பார்க்கவில்லை என்றும் அரசியல் நோக்கத்துடன் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டாலே குற்றவாளி என எதிர்க்கட்சிகள் கூறுவது தவறு என்று கருத்து தெரிவித்த அவர், மக்கள் மன்றத்தில் தங்களை வீழ்த்த முடியாதவர்கள் அவதூறு பரப்புவதாக விமர்சித்தார். மேலும் 1987ஆம் ஆண்டு முதல் பின்பற்றப்படும் நடைமுறைதான் மின்மாற்றி கொள்முதலில் பின்பற்றப்பட்டதாக விளக்கமளித்த அவர், இந்த விவகாரத்தில் அரசுக்கோ அல்லது மின்சார வாரியத்திற்கோ எந்த இழப்பும் ஏற்படவில்லை என தெரிவித்தார். கடந்த காலங்களில் என்ன நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறைகளால் இப்பொழுதும் தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகின்றன. இடையில சில நேரங்கள் ஆட்சி மாறி இருக்கலாம். ஆட்சி மாறி இருந்தாலும் கூட அப்பொழுதும் அதே காலத்தில் இந்த நடைமுறைகள் தான் பின்பற்றப்பட்டிருக்கின்றன. ஆனால் குறிப்பா அந்த ஒரு அமைப்பு தாக்கல் செய்த வழக்கில் ஏதோ இப்பொழுது இந்த 4-5 ஆண்டுகளுக்குள்ள டான்ஜெட்டுள்ள தவறு நடந்ததை போல தனியாக அதை பிரித்து எடுத்து நீதிமன்றத்திலே வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றனர். அது குறித்து புகாரையும் கொடுத்திருக்கின்றார்கள். நீதிமன்றம் இன்று சிபிஐ விசாரணைக்கு என்று உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றார்கள். ஆகையால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த டான்ஜெட்கோனுடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பொறுப்பு பார்த்ததுனால சொல்றேன், எந்த இடங்களிலும் டான்ஜெட்கோ அல்லது அரசு நிர்வாகம் இதில் எந்தவித தவறுகளுக்கும் இடமில்லை. முறையாக 3 குழுக்கள் அதை பரிசீலித்து ஒவ்வொரு டென்றும் இறுதி முடிவு எடுத்துதான் அதற்கான உத்தரவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.